Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 649 பார்ட் 1. ஓபன் பண்ண அந்த கொலோசியத்தை தான் காட்டுறாங்க. அங்க டம்மு டிம்னு ஒரே சத்தம், வேற ஒண்ணும் இல்ல. லூஃபியும் அந்த ஜிஞ்சாவும் தான். ஆட போங்கய்யா, மாத்தி ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி ஒரே மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. ஒருத்தன் டயர்டானா தானே இன்னொருத்தன் ஜெயிக்க முடியும். இப்படி ரெண்டு பேரும் டயர்டே ஆகாம பல மணி நேரமா சண்டையை போட்டுக்கிட்டே தான் இருக்கானுங்க. மத்தவனுங்க சண்டை போட வேண்டாம், நன்னா அரிப்பாயிலுங்க. இதுல வேற இவனுங்க சண்டை போடுற அதிர்வலையில மக்கள்லாம் கதறுவாங்க, பதறுவாங்க, செதறுவாங்க. அப்ப நம்ம லூஃபி கம் ஜெட் கேட்லிங்னு சொல்லி சும்மா கண்ணா பின்னான்னு செகண்ட் இயர்ல அந்த குத்துவான். அவன் அப்படி குத்துனானா ஜிஞ்சாவோ அவன் ஒரு சைடு குமா குத்து ஊத்திட்டு இருப்பான். இப்படி இவனுங்க மாத்தி குத்துற போர்ஸ்ல சுத்தி இருக்க தண்ணி எல்லாமே ஒரு சைடு ஓரம் ஒதுங்குது. அது மட்டுமா மக்கள் எல்லாம் பறந்துருவாங்க போல. அந்த அளவுக்கு பயங்கரமா தூக்கி வாரி போடுது. இங்க இவனுக்கு ரெண்டு பேரும் தண்ணியில மிதக்க முடியாம படாத பாடு போடுவானுங்க. சண்டை போறதா கஷ்டம்னு பார்த்தா வேடிக்கை பாக்குறது அதை விட கஷ்டமா இருக்கும் போல. இங்க இவனுங்களுமே சண்டையை பார்த்துட்டு அப்படியே மிரண்டுருவானுங்க. இப்படி கையில அட்டாக் முடிஞ்சதா அடுத்து கால்ல ஜெட் ஸ்டாம் கேட்லிங்னு இவன் காலை யூஸ் பண்ண உடனே அந்த ஜிஞ்சாவோவும் காலை யூஸ் பண்ணுவான். மறுபடியும் மாத்தி மிதின்னு மிதிச்சு தள்ளுவானுங்க. இப்படியே இன்னும் ஒரு மணி நேரம் இவனுங்க சண்டை போட்டானுங்கன்னா இந்த கொலோசியமே கொலாப்ஸ் ஆயிரும். ஆனா ஒண்ணு, இந்த நிலைமையிலுமே அந்த ஆங்கர் கமெண்ட்ரி கொடுப்பான் பாருங்க, அதுதான் தாங்க முடியல. குத்தையும் உதையும் மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களாமா. ஆமா, ரெண்டு பேரும் சம்மந்தி வீட்டுக்காரனுங்க சம்மந்தம் பேசுறக்காண்டி மாத்தி தட்டை மாத்திட்டு இருக்கானுங்க. சரி என்னமோ ஒண்ணு, ஆனா சண்டையை மட்டும் விடாம போட்டுட்டு இருக்கானுங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டெக்னிக்ல சண்டை போடுவானுங்க. இவ்வளவு நேரம் சண்டை நடந்துச்சுல்ல அப்படின்னா அவனுக்கு எனர்ஜி கம்மியாகி போர்ஸும் கம்மியா இருக்கணும். ஆனா அதான் இல்ல. இன்னுமே அவனுக்கு போற சண்டையை கண்ணால பார்க்க முடியல, அந்த அளவுக்கு வேகம். அதுலயே தெரியுது அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வெறியோட சண்டை போடுறாங்கன்னு. சொல்ல போனா இது வரைக்கும் கொலோசியத்துல இந்த மாதிரி ஒரு சூப்பரான சண்டை நடந்ததே இல்லையாமா. இதுதான் கிரேட்டஸ்ட் ஃபைட். அப்புறம் தான் காட்டுறாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு நேரம் சண்டை போட்டு பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சிஞ்சாவோ நம்ம லூஃபியை பார்த்துட்டு பரவாயில்லையே நீ நல்லா சண்டை போடுறேன் பாரு, அவன் நான் எதிர்பார்த்ததை விட நீ ஸ்ட்ராங்கா இருக்கேன்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கவன ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு தானே சொல்லணும். ஆனா அந்த மொட்டை பையன் என்னடா சொன்னேன், என்ன பார்த்து ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்றியா அப்படின்னா நீ இன்சல்ட் பண்றியான்னு சொல்லி கத்துவான். இவன் கிட்ட தெளிவா பேசுறதா கஷ்டம், குழப்பி விடுறது ரொம்ப ஈஸி போல. அவனை பாராட்டுக்கே காண்டாவான். ஏன்னா இவன் எப்படி என்னைய பாராட்டலாங்கிற ஒரு திமிரு. அப்பந்தான் அவன் இன்னொரு மேட்டர் சொல்லுவான். அவன் தலையை யூஸ் பண்ணி அவன் ட்ரில் பண்ணுவானாமா. ஆனா கடைசியில என் மண்டை மனுஷங்க மாதிரி நார்மலா சப்பி போச்சு, அதை நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்குன்னு தேம்பி அழுவான். ஐயோ என்ன மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டான்னு மக்கள்லாம் வாய பொழந்துருவாங்க. அவனுக்கு என்னன்னா, உன்ன மாதிரி ஒரு பொடி பயலாலெல்லாம் என்னோட வாழ்க்கையில நடந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நீ என்னை அசிங்கப்படுத்திட்ட, இப்ப எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குது, கவலையா இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு இன்னும் வெறித்தனம் அதிகமாயிருச்சு. அவன் கடைசியா சொல்றது இதுதான், உன்னால எல்லாம் என்னைய புரிஞ்சுக்க முடியாதுன்னு. லூஃபியா அதே தான் சொல்லுவான். அட மூலகட்ட முட்டா பயல, எப்படிடா புரிஞ்சுக்க முடியும், எப்படி புரிஞ்சுக்க முடியும்? எதையாச்சும் சொல்லிட்டு சண்டைக்கு வரணும். நீ பாட்டுக்கு புரியாது சொரியாதுன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்தீங்கன்னா என்னடா புரியும்? மூலகட்ட முட்டா பயல. ஓ மண்டை மட்டும் மொட்டை இல்ல, மொட்டைக்குள்ள முட்டை கூமுட்டையா இருக்குது. ஒழுங்கா என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லு, இல்லன்னா பேசாம இன்னைக்கே போய் செத்துரு, என்னால முடியலமா. அவனும் உனக்கு என்ன இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும், அவ்வளவுதானேப்பா. லூஃபி இருந்துகிட்டு வேணாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல நீர்வான். அப்படின்னா நீ சாகிறதுக்குள்ள நான் சொல்லியே தீர்வேன்பா. அட வீணா போனவனே, சொல்லுன்னு சொன்னா சொல்ல மாட்டான், சொல்லாதேன்னு சொன்னா சொல்லுவான், பாராட்டினா சண்டைக்கு வருவான், சண்டைக்கு வந்தா பாராட்டுவான். இவனை வச்சுக்கிட்டு ஒரு சப்பாத்தி கூட சுட முடியாது. சரி இப்ப பிளாஷ்பேக்கு போறான். இன்னையில இருந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐஸ் நிறைஞ்சிருக்க ஒரு இடத்துல ஒரு பைரட் கூட்டம் கீழே இருக்க ஐஸை காட்டுத்தனமா உடைக்க ட்ரை பண்றானுங்க, உருக்க ட்ரை பண்றானுங்க, என்னென்னமோ பண்றானுங்க, ஒண்ணு வேலைக்கு ஆகல. அந்த ஐஸை பிரேக் பண்ணவே முடியாது போல, அந்த அளவுக்கு ஹெவியா இருக்குது. ஏன் தேவையில்லாம அங்க போய் ஐஸை உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா அந்த ஐஸுக்கு கீழே ஏகப்பட்ட தங்கம் புதையலு அது இதுன்னு சொல்லி நிறைஞ்சிருக்குது. எல்லாமே விலை உயர்ந்த பொருட்கள். அந்த ஐஸை உடைக்க முடியாம மண்டைய உடைச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அந்த டைம் தான் அந்த மலை மாதிரியே ஷார்ப்பா ஒண்ணு வரும். நீங்க வச்சிருக்க ஆயுதத்தை வச்சு இப்ப மட்டும் இல்ல இன்னும் 100 வருஷத்துக்கு நோண்டுனா கூட அந்த ஐஸ்ல சின்ன ஸ்கிராட்ச கூட போட முடியாதுன்னு வேற ஒரு வாய்ஸ். எவன்டா அவன் நெகட்டிவா பேசிட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம மாடசாமி ஜிஞ்சாவோ மண்டைய பார்த்தா வில்லுப்பட வடிவேலு மண்டை மாதிரியே இருக்குது. இப்ப என்னன்னா நீங்க அதை உடையணும்னா அதுல பயங்கரமான பிரஷர் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி சின்ன ஆயுதத்தெல்லாம் வச்சு அடிச்சா அது உடையாதுன்னு சொல்லி அவன் மண்டையில ஹாக்கி பவர் எடுப்பான். அப்படியே ஸ்ட்ராங் ஆகும். ஒரு ஜம்பா போட்டு ட்ரில் டிராகன் நெயில் அப்படின்னு இந்த மாடசாமி தலைகீழாகத்தான் குதிப்பான்னு தலைய வச்சு ஒரே இடி. அவன் இடிச்ச இடியில அந்த மொத்த ஐஸ் கட்டியுமே அப்படியே ரெண்டா உடஞ்சி எல்லாம் உள்ளுக்குள்ள தெரிச்சு போய் விழுவானுங்க. பார்த்தா சுத்தி எல்லா இடமும் தங்கமும் வைரமும் வைடூரியமும் அப்படியே மின்னுது. அவ்வளவுதான் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பின்ன இவ்வளவு பொக்கிஷத்தை பார்த்தா சந்தோஷம் இல்லாமையா இருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னாடி உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அவன் எல்லாத்தையுமே கெட்டி கடலை தூக்கி போட்டுட்டு அவன் ஆளுல மட்டுமே மொத்த தங்கத்தையும் எடுத்துக்க சொல்லுவான். அந்த டைமுங்கும் போது அவன் பைரட் குரூப்போட 12th லீடர் அப்போ நேவிய சேர்ந்தவன். இப்ப
இப்ப மேட் என்ன தெரியுமா, இங்க இருக்க தங்கம் அது இதுன்னு எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்தது சின்சாவோ ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். இது வந்து பல ஆண்டுகளா சித்திட்டு இருக்காங்க. அத பத்திரமா இவன் பாத்துக்கிட்டு இருக்கான். நான் இருக்கிற வரைக்கும் இதை எவனையும் நான் தொட விட மாட்டேன்பா. ஆக்சுவலா மேட் என்னன்னா, இந்த ஐஸை உடைச்சு இதை எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி எடுக்கணும்னா இவன் மண்டையை வச்சு அடிச்சு ஓபன் பண்ணா மட்டும்தான் முடியும். சொல்ல போனா இதுதான் அவனோட ஒரே கீ. நேவி ஆளுங்க நினைச்சா கூட இந்த இடத்த ஓபன் பண்ண முடியாது. இப்படி பில்டப் பண்ணிட்டு இருக்க அந்த செகண்ட் தான் இங்க நம்ம தலைவர் கையை முறிட்டு வந்துட்டு இருப்பாரு. அதான் நம்ம தலைவர் கார்ப்பு. ஏ சிஞ்சாவோ, இன்னைக்கு உன் தலைய நான் அடிச்சு உடைக்கல, கண்டிப்பா உடைப்பண்டாம் பாரு. என்னன்னா 8 மவுண்டனை அடிச்சு உடைச்சு ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காராமா. இப்போ நான் உன்னைய பஞ்சிங் பேக்கா யூஸ் பண்ணி பொலன்னு பொலந்து கட்ட போறேன் பானா. அவனுக்கு தைரியம் என்னன்னா, அவன் மண்டையை விட இந்த உலகத்துல எதுவுமே ஹார்டான ஒண்ணு இல்லவே இல்லைன்னு. ஆனா கார்ப்போட பவரை பத்தி அவனுக்கு சுத்தமா தெரியல. 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதுக்கு சும்மா வெறி கொண்டு பாஞ்சு வருவாங்க. 2 பேருமே ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி அவன் மண்டையை வச்சு அடிப்பான், நம்ம தலைவர் கையை வச்சு அடிப்பாரு. அப்படி இவங்க அடிச்சுக்கிட்டதுல லூஃபியும் அவனும் சண்டை போடும்போது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருந்துச்சோ அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு இருக்கும். என்ன அடிக்கிறது கார்பாச்சே அப்படியே ஒரு பிரஷர் கொடுத்து ஒரு அடி அடிப்பாரு. ஷார்ப்பா இருந்த அவன் மண்டை அப்படியே சர்ன்னு உள்ள போய் சப்பிரும். தேவையா இது? மோதக்கூடிய ஆள் கிட்ட மோதணும். இப்படி ஆள் தெரியாம கைய வச்சா இப்படித்தான் ஆகும். அவனோட ஆளுகளே பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. என்ன பாஸோட மண்டை சப்பி போச்சுன்னு. உடனே எப்படியே தெரிக்க விட்டமான்னு சொல்லிட்டு அவன் மூஞ்ச காட்டுவாங்க. கண்ணெல்லாம் பிதுங்கி போய் தார தாரையா வேர்த்து ஊத்தும். ஐ மீன் அழுதுட்டு இருக்கான். அதான் டீச்சண்டா சொன்னேன். அதுக்கப்புறம் மண்டையை அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவனை தூக்கி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து எழுப்பி விடுவாங்க. நல்லா ஷார்ப்பா ஜம்முன்னு இருந்த மண்டை இப்போ முழுக்க முட்டை மாதிரி ஆயிருச்சு. எந்திரிச்சவன் முதல்ல அவன் மண்டையை தடவி பார்த்துட்டு, என்னடா இங்க நீளமா கோன் மாதிரி இருந்துச்சே, அது எங்க? ஐயோ என் மண்டை, என்னோட ட்ரில் எங்கன்னு சொல்லி புடிச்சு பாப்பா. அவனால நம்ப முடியல. ஒரு டைம் தடவை பார்த்தா தெரியாது, இத்தனை டைம் புடிச்சு பார்க்கணுமா? இதுல இருந்து என்ன தெரியுது? கார்ப்பு மண்டையோட மூளையும் போட்டு நசிக்கிட்டாருன்னு. இப்படியே சில பல நாட்கள் போகுது. அப்படியே உடம்பு சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் அவனோட ட்ரெஷரை ஓபன் பண்றதுக்காக அந்த மண்டையை போட்டு இடின்னு அந்த ஐஸ்ல இடிச்சு பார்ப்பான். ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அதாவது அந்த ஐஸ் ஓபன் ஆக மாட்டேங்குது, உடைய மாட்டேங்குது. உடனே அழுதுகிட்டே ஓபன் ஆகுன்னு இடின்னு இடிச்சு தள்ளுவான். ஒண்ணு வேலைக்கு ஆகல. அப்படி அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு சுத்தி இருக்க அவன் ஆளுகள்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம பாஸோட மண்டைக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு. அவனு சின்ன குழந்தை மாதிரி கதறி அழுவான். ஐயோ என்னால ஓபன் பண்ண முடியாம போச்சே, இதெல்லாம் என்னோட ட்ரெஷர் ஆச்சே, நான் என்ன பண்ணுவேன்? என் கண்ணு முன்னாடி இருக்குன்னு என்னால பார்க்க முடியுது. சொல்ல போனா எல்லாமே பத்திரமா இருக்குது, என்னோட செல்வம் இதெல்லாம். ஆனா என்னால தொட முடியல அப்படின்ட்டு செம்ம காண்டாய அழ ஆரம்பிச்சவன் அப்பந்தான் கார்ப்பு மேல கடுப்பானா. டே கார்ப்பு, இதுக்காக நான் உன்னைய பழி வாங்காம விட மாட்டேன். நீ மட்டும் இல்ல, இந்த கோவத்தை உன் பையன் மேல காட்டுவேன், பேர பசங்க மேல காட்டுவேன். ஏன் உன் வம்சத்துல எவன் சிக்கினாலும் நான் விடவே மாட்டேன். பழிக்கு பழி வாங்கியே தீர்வேன்னு அன்னைக்கு சபதம் எடுத்தவன் இப்பதான் 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்மாளு கிட்ட வந்து வம்புத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த மண்டை சப்பையாச்சுல்ல, அந்த துக்கத்திலேயே பையன் கொஞ்ச நாள்லயே ரிட்டையர் ஆயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட பவரும் போச்சு, மனசும் சல்லியா உடைஞ்சு போச்சு. சொல்ல போனா ஒரு உயிர் இல்லாத டெட் பாடியா தான் சுத்திட்டு இருக்கேன். ஆனா கார்ப்போட பேரன் இப்படி இருப்பான்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சு போச்சு, இதுதான் விதி. என்ன ஆனாலும் சரி, நீ நான் உன்னைய தோக்கடிச்சு உன் கிராண்ட்பா பண்ணதுக்கு நான் பழிக்கு பழி வாங்காம விடவே மாட்டேன்னு சொல்லி கையெல்லாம் முறியிட்டு சண்டை போட வெறித்தனமா ரெடி ஆவான். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.